Hello everyone, this is Manoj, this is my YouTube channel. இவ்வளோ நாள் எனக்கு தெரிஞ்சவங்க என்ன தெரிஞ்சவங்க வந்து இன்ஸ்டாவில் இன்னும் க்ளோஸாக உள்ளவங்க வாட்ஸ்அப்பில் ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து ஷார்ட்ஸ்லேயோ இல்லை ரீல்ஸ்லேயோ இல்லை போஸ்ட்டு அப்படி இல்லைனா ஸ்டோரிஸ்லேயே என்னை பார்த்துட்டு வந்துட்டு இருந்துருக்குங்க. ஸோ இதுலேயுமே வந்து என்னோடய வாய்ஸ் மோஸ்ட்டாக வாய்ஸ்லாம் வெளியில் கேட்காது. நான் அந்த மாதிரிலாம் பேசினதில்லை. எனக்கே இவ்வளோ அதிகமாக ஸ்டோரிஸ் அண்ட் லைக் சோஷியல் மீடியாவில் கொஞ்சம் இருந்தும் இப்படி வீடியோவில் வந்து வாய்ஸ் கொடுத்து பேசுகிறதெல்லாம் எனக்கே புதுசாக இருக்குது. எல்லாம் யோசிப்பீங்க, என்ன திடீர்னு யூடியூப் சேனல், எதுக்கு யூடியூப் வீடியோஸ், யூடியூபர் ஆகிட்டான் அப்படி இப்படி, அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஜஸ்ட் ஒரு சிலர் நான் ட்ராவல் பண்ணுறது இல்லைனா லைக் என்னோடய லைஃப் எப்படி போகுது அப்படின்றதெல்லாம் வந்து தெரிஞ்சவங்களாம் கொஞ்சம் ஆச்சரியப்படுவாங்க. ஒரு சிலர் வந்து எப்படி இவன் மட்டும் ஜாலியாக இருக்கான் அப்படின்றதெல்லாம் பார்ப்பாங்க. ஸோ எதுக்காக இந்த சேனல் அப்படின்னா லைக் என்ன இதில் டாக்குமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்காக வந்து நான் ட்ராவல் பண்ணுறது எல்லாத்தையுமே வந்து டாக்குமெண்ட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் பல வருஷம் கழித்து இதை பார்க்குறப்போ நமக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் இப்போதைக்கு நான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பெருசாக நீங்கள் வந்து மற்ற யூடியூப் சேனல் மாதிரி இதில் அது வரும் இது வரும் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. நான் எங்கேயாச்சும் போகிறேன், அதில் ஏதாவது ஒரு ஹாப்பியாக நடக்குது அப்படின்னா லைக் அதை இதில் டாக்குமெண்ட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக மட்டும்தான் இந்த சேனல். அதையும் தாண்டி எப்படி ட்ராவல் பண்ணுற, எப்படி எல்லாம் அலோவ் பண்ணுறாங்க, ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க. நீ எப்படி எல்லோரும் கன்வின்ஸ் பண்ணிட்டு வீட்டில் கன்வின்ஸ் பண்ணிட்டு ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ பேசிக்காக எப்படிலாம் ட்ராவல் பண்ணலாம். இந்த சேனல் முதல்ல எதுக்குன்னா எனக்கு ஒரு நல்ல விஷயத்த இல்லை ஒரு விஷயத்த வந்து லைக் அழகாக பார்க்க பிடிக்கும், அதை ஃபோட்டோ எடுத்து வச்சுக்க பிடிக்கும். லைக் ஃப்யூச்சரில் வந்து நம்ம அந்த ஃபோட்டோவை பார்க்குறோம் இல்லை அந்த வீடியோவை பார்க்குறோம் அப்படின்னா அந்த டைமில் வந்து நமக்கு நிறைய அப்போ போனது எப்போ என்னெல்லாம் நடந்துச்சு என்னெல்லாம் ஆச்சு அப்படின்றதுலாம் நமக்கு ஞாபகம் வரும். நம்ம உட்காந்து பார்ப்போம். பட் அதர் தென் தட் எல்லாமே ஞாபகம் இருக்கும் இல்லைன்னு சொல்ல. பட் என்னோடய சைடில் எப்படின்னா எனக்கு ஃபோட்டோ எடுக்கவோ வீடியோ எடுக்கவோ பிடிக்கும். ஒரு சில விஷயத்த மறந்துடுவோம். எல்லாமே ஞாபகம் இருக்கும்னு சொல்ல முடியாதுல்ல, நிறையா மறந்துடும். அப்படி இருக்கிறப்ப ஒரு சில விஷயத்த வந்து நம்ம ஃபோட்டோஸாவோ இல்லை வீடியோஸாவோ இருந்துச்சுன்னாச்சா அப்போ இந்த மாதிரி நடந்துச்சுல அப்படின்ற மாதிரிலாம் ஒரு 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 ஞாபகம் வரும்ல. ஸோ அந்த மாதிரி இதுக்காக எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சுப்பேன். என்னோடய ஹாப்பி டைம்ஸ் ஒரு சேட் டைம்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி. பட் இவ்வளோ நாள் நீங்கள் என்னை வந்து ஸ்டோரியிலையோ இல்லை வாட்ஸ்அப்பில் இல்லை எதில் பார்த்துருந்தாலுமே ஹாப்பியாக இருக்கிற மாதிரி ரொம்ப ஜாலியாக இருக்கிற மாதிரி அப்படிதான் பார்த்துருப்பீங்க. இவனுக்கெல்லாம் கஷ்டமே இருக்காதா, எப்படி இவன் மட்டும் ஜாலியாக இருக்கான் அப்படின்றது தான். அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, எல்லார் மாதிரியும் இருக்கிறது தான். எனக்கு ட்ராவல் பண்ண ரொம்ப பிடிக்கும். நான் லைக் ஒரு பிளேஸில் இருக்கிற மாதிரி ஆளே கிடையாது. நான் எங்கேயாவது போகணும், எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், சுற்றி பார்க்கணும், நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு டைப் தான் நான். ஸோ செகண்ட் திங் என்னோடய லைஃப்பை வந்து டாக்குமெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இது. நான் போகிற பிளேஸ் எல்லாமே வந்து ட்ராவல்னாலே எல்லாருமே வந்து ஐயோ வெளியில் போகணுமா செலவாயிடும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் அதையுமே பட்ஜெட்டில் பண்ண முடியும், ஓரளவு ரீசனபிளாக. இல்லை எப்படி பட்ஜெட்டுக்கு கொண்டு வரலாம், லைக் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லித்தரேன். இல்லை நான் ட்ராவல் பண்ணுறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நார்மலாக ஒரு இடத்துல இருந்தாலே வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ இப்போ ட்ராவல் பண்ணுறோன்றப்போ ஏகப்பட்ட பிரச்சனை வரும், நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் தான். ஒரு வெளியில் ட்ராவல் பண்ணுறோம், சுற்றி பார்க்குறோம் அப்படின்றதுக்காக வெறும் சந்தோஷம் மட்டுமே இருந்தாது, அப்பயும் நிறைய ப்ராப்ளம் வரும். அந்த ப்ராப்ளம்லாம் எப்படி நம்ம டேக்கிள் பண்ணிட்டு நான் பாஸ் ஆகுறேன், இல்லை அதை எப்படி நான் சால்வ் பண்ணிட்டு அடுத்ததுக்கு மூவ் ஆகுறேன், இல்லை எப்படி வர ப்ராப்ளத்தை நான் ஹேண்டில் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணலாம். மேபி யாருக்காவது யூஸ் ஆகலாம். இந்த மாதிரி சேனல் ரன் பண்ணுற அளவுக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓரளவு கொஞ்சம் இந்தியாவுக்குள்ளே ட்ராவல் பண்ணியிருக்கேன். அதாவது சதர்ன் மோஸ்ட் இந்தியாவுக்கு, அண்ட் தென் டெல்லி அந்த சைடு கொஞ்சம் சுற்றியிருக்கேன். அது இல்லாமல் லைக் 2 கண்ட்ரிஸ் சிங்கப்பூர் அண்ட் மலேசியா நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து ட்ராவல் பண்ண பிடிக்கும், அண்ட் தென் அதை டாக்குமெண்ட் பண்ண பிடிக்கும், அண்ட் தென் அதை எல்லாருக்கும் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும்ல. ஸோ என்னோடய பெர்ஸ்பெக்டிவை நான் ஷேர் பண்ணுறேன். ஒரு விஷயத்தை நான் பார்க்குறது வந்து ஈவந்தோ அது என் கண்ணுக்கு ஒரு சில விஷயம் அழகாக தெரியும்ல, அது ஒரு அழகாக நான் பார்க்கலாம்ல. ஸோ அதை வந்து உங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கலாம்
இந்த மாதிரி விஷயம்லாம் எனக்கு தெரிஞ்சதுனால இந்த சேனலை வந்து சரி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணேன். தென் இந்த சேனல் வந்து யார் பார்க்கணும், லைக் இந்த வீடியோஸ் வந்து யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா, உங்களுக்கு ட்ராவல் பண்ண பிடிக்கணும், நீங்கள் பார்க்கலாம். நான் சொல்கிறதுல மேக்ஸிமம் எதுவுமே வந்து ரொம்ப ஃபேரி ட்ரைல் மாதிரி அப்படி என்ஹான்ஸ் பண்ணி அந்த மாதிரிலாம் நான் சொல்ல மாட்டேன். என்ன நடந்துச்சோ, என்ன ரியலாக இருந்துச்சோ அதை தான் ஷேர் பண்ணிக்கலாம். ஏன்னா பேசிக்காகவே இதை நான் டாக்குமெண்ட் பண்ணுறதுக்காக மட்டும்தான். ஐ எம் நாட் டேக்கிங் எனி ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஆர் எனி மூவிஸ். ஸோ இதை வந்து நான் பெருசாக காமிக்கணும் அப்படின்லாம் என்றைக்குமே நான் விரும்பலை. அந்த மாதிரி பெருசாக காட்டணுன்னு, என்ன நடக்குது என்ன போகுது அப்படின்றத ஷேர் பண்ணுன்றதுக்காக தான் இது. ஒரு சிம்பிளாக நான் ஒரு லைக் மிடில் கிளாஸ் லைஃப்பில் இருக்கிற ஒரு பர்சன் எப்படிலாம் ட்ராவல் பண்ணலாம், என்ன மாதிரி ட்ராவல் பிளான் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோஸில் இதுக்கப்புறம் நான் ஷேர் பண்ணுற வீடியோஸ்னால் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எனக்கு ஒரு இடத்துல ஃபீச்சராக பிடிக்கும், லைக் ஃபீச்சராக இன் சென்ஸ் பப்ளிக்கில் வீடியோஸ் ஆர் ஃபோட்டோஸ் அதெல்லாம் எடுக்க எனக்கு சின்ன வயசுலேருந்து பிடிக்கும். வீடியோ எடிட் பண்ண எனக்கு தெரியும். ஸோ ஜஸ்ட் ஒய் நாட், லைக் யூஸ்வலாக இருக்கும்ல, இப்போ நம்ம அம்மா அப்பா இல்லை நமக்கு முன்னாடி உள்ள ஜென்ரேஷன்லாம் வந்து அப்போது தான் கேமராஸ்லாம் இருந்த காலம். ஸோ மேபி நம்மளோட முன்னாடி உள்ள ஜென்ரேஷன் எல்லாருமே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அவங்க கேமராவில் ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோஸாக வச்சுருப்பாங்க. நம்ம இப்போது அந்த மாதிரி டைப் எல்லாமே போயிடுச்சு. எல்லாமே வந்து ஃபோன் எடுத்ததுனால ஃபோனில் ஃபோட்டோ எடுக்கிறோமா, அதை ஷேர் பண்ணுறோமா, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. பட் அப்போல்லாம் வந்து அதை டாக்குமெண்ட் பண்ணி வைப்பாங்க. கேமராவில் ஃபோட்டோ எடுத்து அதுக்கு ஒரு ஆல்பம் போட்டு. ஸோ அந்த ஆல்பம்லாம் நல்லாயிருக்கும். இப்போ வரைக்கும் பார்த்தோன்னா ரொம்ப பழைய ஆல்பம்லாம் இருக்கும். ஸோ அதை வந்து அவங்க அப்படி ஹோல்ட் பண்ணி வைக்கிறாங்கல்ல. ஸோ இந்த ஜென்ரேஷனில் எல்லாருமே வீடியோ எடுத்து இல்லை ஃபோட்டோஸ் எடுத்து அதை அப்போதைக்கு பார்த்துட்டு ஒரு சிலர் அதை சேவ் பண்ணி வைக்கிறாங்க. ஒரு சிலர் ஃபோனில் ஸ்டோரேஜ் இல்லை எதாவது ஸ்டோரேஜ் இல்லை அப்படின்னா அது டெலீட் ஆகிடுது. எனக்கு எடிட் பண்ண தெரியும், லைக் அப்லோட் பண்ண தெரியும். இந்த மாதிரி விஷயம்லாம் தெரிஞ்சதுனால இதை வந்து ஒரு அழகாக அதை எடிட் பண்ணி இந்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் ஒரு ஃப்ளோவில் கொண்டு வந்து உங்களையும் முடிஞ்ச அளவுக்கு என் கூட ட்ராவல் பண்ண வைக்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொண்டு வர முடிஞ்சிச்சுன்னா ஐ எம் ஹாப்பி. ரொம்ப பட்ஜெட்டாக நான் சிங்கப்பூர் அண்ட் மலேசியா ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஐ மீன் நான் போன ரீசன்லாம் வேறு. ஸோ அந்த வீடியோஸ்லாம் வர்றப்போ நான் ஆட்டோமேட்டிக்காக ஒன்று ஒன்றா என்னன்றதெல்லாம் சொல்கிறேன். பட் ரொம்ப செலவே இல்லாமல் ட்ராவல் பண்ணேன். ஈவன் தோ இன் டெல்லி அண்ட் ஆக்ரா நான் பெருசாக செலவுன்றதெல்லாம் எதுவும் கிடையாது. ஸோ மணி வைஸ் ரொம்ப கம்மி செலவில் எவ்வளோ அழகாக பிளான் பண்ணலாம், இல்லை எவ்வளோ ஃப்ளோவில் பிளான் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் நான் ஷேர் பண்ணுறேன். இது நான் மட்டும் தான் பண்ணுறேன் அப்படின்லாம் கிடையாது. இது எல்லாருமே பண்ணிட்டு தான் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் ஷேர் பண்ணுறேன். யாராவது போகிறீங்க அப்படின்னா அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்னா நீங்கள் பண்ணலாம். நிறைய விஷயம் நான் வந்து அங்கங்கே தேடி எடுத்து அதெல்லாம் லைக் ஒரு ஃப்ளோவாக நான் கொண்டு வந்து தான் நான் ட்ராவல் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இப்போ நாளைக்கு ஒரு இடம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் அப்படின்னா இன்றைக்கே பிளான் பண்ணிப்பேன். இந்த டைம் இங்கே போகணும் அங்கே போகணும். ஆனால் எதை எப்போ பார்க்கணுன்றதுலாம் ஒரு சிலது இருக்கும்ல. எல்லாத்தையும் எப்போ வேணால் போனால் பார்த்துடலாம். லைக் ஓப்பனிங் டைம் அண்ட் க்ளோசிங் டைமை நான் சொல்ல வரல. ஒரு சில விஷயம் ஈவினிங்கில் பார்த்தா அழகாக இருக்கும், ஒரு சில விஷயம் சன்ரைஸில் பார்த்தா அழகாக இருக்கும். ஒரு சில பிளேசஸ் எப்படி இருக்கும்னா எப்போ வேணால் பார்த்தாலுமே லைக் நமக்கான ஸ்பேஸ் நமக்கு கிடைக்கும். லைக் இப்போ சொல்ல போனால் தாஜ்மஹால் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஈவன் நான் போனது வந்து ஒரு மதியான டைம் அந்த மாதிரி டைமில் தான் போய் பார்த்துட்டு வந்தேன். ஆனால் அப்போது அது செம்ம கூட்டமாக ரஷ்ஷாக இருந்துச்சு. பட் அந்த தாஜ்மஹாலை நீங்கள் எந்த டைமில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப அழகாக தெரியும், நீங்கள் மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கும்ன்றதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ் தான். அந்த மாதிரி டிப்ஸை நான் வந்து கூகுள்லேயோ இல்லை மற்ற வீடியோஸ்லேயோ இல்லை எங்கேயோ பார்த்து தான் நானும் தெரிஞ்சுக்கிறேன். அந்த மாதிரி ஓவராலாக கலெக்ட் பண்ண விஷயத்த ஒரே இதுவாக நான் சொல்லலாம்ல. இப்போ நான் இந்த இடத்துக்கு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன்னா முடிஞ்ச அளவுக்கு அங்கே என்னென்னலாம் டூரிஸ்ட் பிளேஸ் இருக்கோ இல்லை முடிஞ்ச அளவுக்கு அங்கே என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண தான் பார்ப்பேன். இது வரைக்கும் நான் ட்ராவல் பண்ண எதுவுமே வந்து சுற்றி பார்க்க போகணும் அப்படின்னு தான் நான் ட்ராவல் பண்ணதே கிடையாது. ஒரு மிடில் கிளாஸ் லைஃப்பில் டூருன்றது வந்து ரொம்ப ரேர். அந்த மாதிரிலாம் போக வாய்ப்பே இல்லை. இப்போ இருக்கிற ஒரு ஜென்ரேஷனில் சொல்கிறேன். எனக்கு அஃபிஷியல் ஒர்க் ஏதாவது வருது, அந்த இடத்துக்கு நான் போகிறேன், அப்போது நான் 1 or 2 days அங்கே ஸ்பெண்ட் பண்ணி அங்கே என்னென்னலாம் சுற்றி பார்க்கலாம் அப்படின்றதெல்லாம் பிளான் பண்ணி அப்படி சுற்றி பார்த்து நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணது தான் இப்போ வரைக்குமே நான் பார்த்த எல்லா இடமுமே. எதையுமே வந்து சுற்றி பார்க்க போகணுன்னெலாம் போக அப்படி முடியாது. ஸோ ஒரு ஒர்க்குக்காக நான் போகிறப்போ எய்தர் பிஃபோர் டே ஆர் ஆஃப்டர் டே வந்து பிளான் பண்ணிப்பேன். ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நான் வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த சேனல். அதெல்லாம் எதுவும் தெரிஞ்சுக்கணும் இல்லை என்னோடய லைஃப்பை வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மனோஜ் லைஃப் ஸ்டைல் அப்படின்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் கண்டினியூஸாக நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். ஸ்டார்டிங்கில்
சிங்கப்பூர் அண்ட் மலேசியா நான் சொன்ன மாதிரி அந்த வீடியோஸ்லாம் இருக்குது, நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாமே வந்து 1 by 1 போடுறேன். அதுக்கப்புறம் மற்றதை வந்து ஃப்யூச்சரில் பார்த்துக்கலாம். ஸோ பாய்.